So again welcome back to Study Focus. So previous video வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து profit lossல வந்து பேசிக்கான விஷயம் வந்து நம்ம தெளிவா சொல்லி கொடுத்திருக்கோம். So formula மெத்தட்லயும் சொல்லி கொடுத்திருக்கோம், ரேஷியோ மெத்தட்லயும் சொல்லி கொடுத்திருக்கோம். So அத பார்க்காதவங்க கண்டிப்பா பாத்துடுவாங்க. அப்பனாதான் உங்களுக்கு நான் ஒரு 10 சம் நடத்துவேன். இதுல பேசிக்கான சம்ஸ் உங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அத பார்க்கலனா உங்களுக்கு வந்து புரியாது. So அத கைண்ட்லி ப்ளீஸ் வாட்ச் இட். So ஒரு 10 சம் இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். Let's go to the first sum. First sum என்ன பார்க்கலாம். The cost price of the book is ₹200. The book sold for ₹250. Find profit percentage. ரொம்ப சிம்பிளான சம். எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் தி புக் கொடுத்தாச்சா, அப்ப என்ன வரும்? CP எவ்வளவு? 200. CP என்னது? காஸ்ட் பிரைஸ். எவ்வளவுக்கு வித்துக்கறாங்க? செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 250. ஓகேவா? 200 ரூபாய் புக்க 250 ரூபாய்க்கு வித்தா எவ்வளவு லாபம்? எவ்வளவு லாபம் கிடைக்குது? 50 ரூபாய் லாபம் கிடைக்குதா? சரி, 50 ரூபாய் லாபம். கேட்டிருக்கிறது ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை CP. ப்ராஃபிட் எவ்வளவு? 50 ரூபாய். CP எவ்வளவு? 200 ரூபாய். அப்ப இன்டு 100. சோ கேன்சலேஷன் பண்ணா என்ன வரும்? 25% ப்ராஃபிட். சரிவா? ஓகே. இந்த சம் பத்தி ஒன்னு சொல்லிக்கிறேன். February 8 செகண்ட் ஷிப்ட்ல நடந்த RRB NTPCல இந்த சம் தான் கேட்டிருந்தோம். இந்த சம்னா இதே சம் தான், பட் டேட்டா மட்டும் சேஞ்ச் பண்ணிருந்தாங்க. எவ்வளவு முக்கிய கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி சில முக்கிய क्वेश्चंस வந்து வரும். உங்களுக்கு லக் இருந்தா உங்களுக்கு வந்துட்டா நீங்க என்ன பண்ணிடலாம், டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. சோ ரெண்டாவது சம் போலாம். சோ ரெண்டாவது சம் என்ன கொடுத்திருக்காங்க? Ram buys a bike for ₹20,000. Then he spent ₹5,000 for repairs. Find the status of his sale if he sold for ₹27,500. என்னன்னா, ராம் வந்து ஒரு பைக் வாங்குறாரு. எவ்வளவுக்கு வாங்குறாரு? 20,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. 20,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதுல கொஞ்சம் ரிப்பேர்ஸ் இருக்கு. சோ அந்த ரிப்பேர்ஸ் என்ன பண்றாரு? சரி பண்றதுக்கு ஒரு 5,000 ரூபாய் செலவு பண்றாரு. செலவு பண்ணிட்டு எவ்வளவுக்கு விற்கிறாருன்னா 27,500 ரூபாய்க்கு வித்தாருன்னா அவரோட டிரான்சாக்சனோட ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்டிருக்காங்க. சரி, சால்வ் பண்ணலாம். ராம் எவ்வளவு ஃபர்ஸ்ட் வாங்கினாரு? காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு வாங்கியிருக்காரு? CP வந்து 20,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரா? சோ 20,000 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. என்ன பண்றாரு? அதுல கொஞ்சம் ரிப்பேர்ஸ் இருக்கு. சோ ரிப்பேர் பண்றதுக்கு என்ன பண்றாருன்னா ஒரு 5,000 வந்து ஸ்பெண்ட் பண்றாரு. அப்ப என்ன வரும்? டோட்டலா 25,000 வந்து CP ஆச்சு. இந்த 5,000 ஏன் இங்க சேர்க்கிறேன் அப்படின்னா, காஸ்ட் பிரைஸ்ங்கிறது ஒரு வாங்கின பிரைஸா, விக்கிறதுக்கு முன்னக்கூட்டி அவர் என்ன பண்ணிருக்காருன்னா 5,000 ரூபாய் செலவு பண்ணிருக்காரு. அப்ப இந்த செலவு பண்ண ஒரு பிரைஸ் எங்க வரணும்? CP ல தான் ஆட் ஆகணும். செல்லிங் பிரைஸ்ல ஆட் பண்ணிடக்கூடாது. சோ அந்த 5,000ங்கிறது வந்து CP ல தான் ஆட் ஆகணும். அப்போ 20,000க்கு வாங்கியிருக்காரு, 5,000 செலவு பண்ணிருக்காருன்னா டோட்டலா அதோட CP ஆனது 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். இப்ப அது எவ்வளவு வித்திருக்கிறாராம்? வித்தது வந்து எவ்வளவு? 27,500 ரூபாய்க்கு வித்திருக்கிறாரு. அப்ப என்னாச்சு? 25,000 வாங்கி 27,000 வித்திருக்காருன்னா அவரோட ப்ராஃபிட் எவ்வளவு கிடைச்சிருக்குது? 2,500 ரூபாய் கிடைச்சிருக்குதா? அப்ப இது ப்ராஃபிட் தானே. அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னது? ப்ராஃபிட் டிவைட் பை CP தானே. CP நீங்க எடுக்கும்போது தப்பு பண்ணிடக்கூடாது. 20,000 ரூபாய் எடுத்துடக்கூடாது, 25,000 ரூபாய் எடுக்கணும். அதான் நான் எழுதி போட்டிருக்கிறேன். சோ CP எடுக்கும்போது 25,000 எடுக்கணும் இன்டு 100. சோ கேன்சல் பண்ணிக்கலாம். 20 கட் ஆயிரலாம். 00 25 10. அப்ப என்ன வரும்? 10% ப்ராஃபிட் ஆயிருக்கிறார். ஓகே, கிளியரா? சரி, மூவ் டு நெக்ஸ்ட் சம். A shopkeeper bought 20 kg of onion for ₹150. He sold ₹10 for 1 kg. Find profit percentage. என்ன சொல்லிருக்கான்? 20 கிலோ ஆனியன் வாங்கியிருக்கிறான். எவ்வளவு வாங்கியிருக்கிறான்? 150 ரூபாய்க்கு. அப்போ அவனோட காஸ்ட் பிரைஸ் என்ன? ஒரு டோட்டல் எவ்வளவு வாங்கியிருக்கிறான்? 20 kg. காஸ்ட் பிரைஸ் என்னது? 150. சரி, விற்கும் போது என்ன பண்ணிருக்காருன்னா he sold ₹10 for 1 kg. 1 கிலோ 10 ரூபான்னு வித்தா 20 கிலோ என்னவா இருக்கும்? அப்போ செல்லிங் பிரைஸ் என்ன வரும்? 20 × 10 தானே. 1 கிலோ 10 ரூபாய், 20 கிலோ என்னது? 200 ரூபாய்க்கு வித்திருக்காரு. பாருங்க, 150 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அப்ப என்னாச்சு? 50 ரூபாய் ப்ராஃபிட் ஆயிருக்கா? அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னது? 50 பை CP 150. 150 × 100 தான். 00 கட் ஆயிரும். 15னா உங்களுக்கு 2 10 3 15 100 பை 3
100 by 3னா 33.33 something போயிட்டே இருக்கும் percentage profit. ஓகேவா? So next sum. So fourth sum read பண்ணிக்கலாம் sum. A car owner accused 25% loss while selling his car for 1,50,000. What price should be sell to make 40% profit? என்ன கேட்டிருக்காங்க? ஒரு கார் ஓனர் வந்து அவருடைய கார் வந்து 1,50,000 ரூபாய்க்கு வித்துட்டாருன்னா 25% லாஸ் ஆகிறாரு. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொல்றாங்க? எவ்வளவு பிரைஸ்க்கு அவர் செல் பண்ணாக்க 40% ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த சம் வந்து பேசிக்லயும் சால்வ் பண்ணிடலாம். சோ சிம்பிள், எல்லாருக்குமே பேசிக் சால்வ் பண்ண தெரியும். சோ ரேஷியோ மெத்தட்ல வந்து இது வந்து ஒரே ஒரு சின்ன இடத்துல மட்டும் மிஸ்டேக் நடக்கும். சோ அந்த இடத்துல என்ன மிஸ்டேக் நடக்க கூடாது அப்படிங்கிறத மட்டும் நான் நடத்துறதுக்காண்டி இந்த ரேஷியோ மெத்தட்ல இந்த சம் சால்வ் பண்றேன். சரி, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 25% லாஸா. சோ 25% லாஸ் நம்ம வந்து டிகிரீஸ் காமிச்சுக்கலாமா? சோ 25% உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 1/4. அப்போ 1/4 அப்படின்னா என்ன ஆகும்? 4 இருந்தது வந்து 3 போகுமா? சோ 4 இருந்தது வந்து 3 போயாச்சு. இது என்னது? காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ். ரெண்டாவது எவ்வளவுக்கு ப்ராஃபிட்ல விற்க சொல்லிருக்காங்க? 40%. சோ 40% என்னன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். 40% 0 கட் ஆயிரும். 2/5. அப்போ 40% ப்ராஃபிட் தானே? சோ 40% 2/5. இப்போ என்ன ஆகும்? ப்ராஃபிட். அப்ப 5ல இருந்து 2 கூட்டணும், 7க்கு போயிருக்குமா? சோ 5ல இருந்து 7க்கு போயிருக்கு. சிம்பிள். என்ன கொடுத்தீங்க? 2 ப்ராஃபிட் 2% வச்சு என்னன்னு எழுதியாச்சு. என்ன நீங்க இதுல கவனிக்கணும் அப்படின்னா வந்து அவர் சொல்லிருக்க 2 கேஸ்ல என்னன்னா காஸ்ட் பிரைஸ் மாறாதா? என்ன ஃபர்ஸ்ட் எவ்வளவு காஸ்ட் பிரைஸ் தெரியாது, எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறாரு, அந்த காரை 1,50,000 வித்திருக்கிறாரு, அதனால லாஸ் ஆயிருக்கிறாரு. ரெண்டாவது அதே காஸ்ட் பிரைஸ் உள்ள காரை எவ்வளவுக்கு வித்தா 40% ப்ராஃபிட். இதானே? அப்போ உங்களுக்கு காஸ்ட் பிரைஸ்ங்கிறது வந்து சேம் தான், செல்லிங் பிரைஸா மாறும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காஸ்ட் பிரைஸ் 2 கேஸ் உள்ள பார்ட் கவனிக்கணும். இங்க கவனிக்கும் போது ரெண்டுமே சேமா இருக்கணும். பட் இங்க சேமா இல்ல, 4, 5. அப்ப இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் நீங்க ஈக்குவேட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். எப்படி பண்ணலாம்? 4க்கு 5க்கு எல்சிஎம் எடுத்தானே 20 வருமா? அப்ப என்ன பண்ணலாம்? இங்க 5ஆல பெருக்கிக்கலாம், இங்க 4ஆல பெருக்கிக்கலாம். இப்ப என்னாச்சு? 20 பார்ட்னு ரவுண்டா கிடைச்சிட்டா 5 4 20 5 4 20. அப்ப இங்க என்ன பண்ணணும்? இந்த 5ஆல பெருக்கணும், இங்க அங்க 5ஆல பெருக்கணும். அப்ப 5 3 15, இங்க 4, அப்ப 5 4 7 28. புரிஞ்சா? அப்ப என்ன அர்த்தம்? இந்த 15 28 என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் பண்ண செல்லிங் பிரைஸோட பார்ட் தான் எவ்வளவு? 15. ரெண்டாவது பண்ண செல்லிங் பிரைஸோட பார்ட் தான் எவ்வளவு? 28. சம்ல நமக்கு என்ன சொல்லிருக்கான்? 1,50,000 ரூபாய்க்கு முதல்ல வித்தாருன்னு கொடுத்துருக்கானா? அப்ப ஃபர்ஸ்ட் வித்தத பார்ட் தானே 15. அப்ப 15 பார்ட் தான் எவ்வளவு? 1,50,000 அப்படின்னா ஒரு பார்ட் என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பார்ட்ங்கிறது 0 கட் ஆகும், அப்ப 10,000 வரும். சோ ஒரு பார்ட் 10,000னா நமக்கு சம்பள கேட்டது வந்து எவ்வளவுக்கு ரெண்டாவது வித்து இருக்கணும்? அப்ப 28. அப்ப என்ன வரும்? செல்லிங் பிரைஸ் 2 என்ன வரும்? 28 × 10,000 வரும். என்ன வரும்? 2,80,000 ரூபாய்க்கு வித்தாருன்னா அவருக்கு 40% ப்ராஃபிட் கிடைக்கும். சிம்பிளா நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த சிபி வந்து ஈக்குவேட் பண்ண மறந்துடக்கூடாது. அது ஒண்ணுதான் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம். மற்றபடி எல்லாமே வெரி சிம்பிள். ஓகே, மூவ் டு நெக்ஸ்ட் சம். 5th சம். இது வந்து சம் கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம், பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம். 2 ஸ்டெப்ல சால்வ் பண்ணலாம். சரி, என்ன சம் உங்களுக்கு தெளிவா வாசிக்கலாம். அருண் செல் a mobile phone which cost him rupees 2,500 to B at a profit of 20%. Then B sell it to C, making a profit of 10% what he had from A. How much does C pay to B? என்ன சொல்லிருக்காங்க? சம்ம முதல்ல தெளிவா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அருண் செல் a mobile phone which cost him rupees 2,500 to B at a profit of 20%. என்ன? அருண் அப்படிங்கிறவர் வந்து பிக்கு வந்து மொபைல் போனை, அவரோட மொபைல் போனை வித்திருக்கிறாரா? எவ்வளவு வித்திருக்கிறாரு? 20% ப்ராஃபிட் வித்திருக்கிறாரு. அப்போ 20%ல ப்ராஃபிட் வித்திருக்காரு. இதெல்லாம் அவங்க கொடுத்திருக்காங்க. அருணோட சிபி மூலம் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு? 2,500 ரூபாய் வச்சிருக்காங்க, கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க? Then B sell it to C, making a profit of 10%. இந்த B இருக்கிறார்ல, இந்த B என்ன பண்ணிருக்காரு? Cக்கு வந்து அருண்ட இருந்து எவ்வளவு காசுல வாங்கினாரோ அந்த காசுல இருந்து ஒரு 10% ப்ராஃபிட் வச்சு யாருக்கு வித்திருக்காரு? Cக்கு வித்தார். அப்படின்னா இந்த C வந்து எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து B ட்ட வாங்கியிருப்பாரு அப்படின்னு எவ்வளவு பே பண்ணிருப்பாரு, இல்லைன்னா எவ்வளவு பேன்னு கூட வச்சுக்கலாம். எவ்வளவு பே பண்ணிருப்பாரு B ட்ட இருந்து வாங்குறதுக்கு அப்படிங்கறதுதான் கொஸ்டின்ஸ். சோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்
சோ 20% ப்ராஃபிட்ல அருண் வித்திருக்கிறாரா, அப்போ அருண் ஏன்னு வச்சுக்கலாம். சோ A to B என்ன போயிருக்குது, 20% என்னது 20% 1/5, அப்போ 5 to 6 போயிருக்குமா, ஓகேவா. சரி, தென் B வந்து C க்கு வந்து 10% ப்ராஃபிட், அப்ப 10 னா 1/10, அப்போ 10 ல இருந்து 11 வித்திருப்பாரா, அப்ப என்னது B to C. இப்போ இது ஈக்குவேட் பண்ண எப்படின்னா, இந்த 10 இங்க இருக்கு, இந்த 10 டைரக்ட் இங்க போட்டுக்கோங்க, இந்த 6 டைரக்ட் இங்க போட்டுக்கோங்க, என்ன இருக்கோ இங்க போடணும், இது என்ன இருக்கோ இங்க போடணும். அப்ப இது என்ன பண்ணும், பெருக்கல் என்ன வரும், 50 60 66. சரி, இந்த 50 60 66ங்கிறது முதல்ல என்னன்னு தெரியணும். இந்த 50 அப்படிங்கிறது வந்து சிபி ஆஃப் ஏ, அருணோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு ஃபர்ஸ்ட் வச்சிருந்தான், அவனோட மொபைலோட ரேட் என்ன, வச்சிருந்தோட ரேட் என்ன இது. இந்த 60ங்கிறது எப்படி எழுதலாம், அருண் வந்து வித்த காசா, பிக்கு வித்த காசா, அப்ப இது ரெண்டு விதமா எழுதலாமா. ஒண்ணு என்ன பண்ணலாம், செல்லிங் பிரைஸ் ஆஃப் அருண் எழுதிக்கலாம், அப்படிதானே, ஒரு ப்ராஃபிட்ல வித்திருக்காம்ல வரும். இல்லன்னா என்ன சொல்லலாம், காஸ்ட் பிரைஸ் ஆஃப் பின்னு சொல்லலாமா. 60ங்கிறது இவ வித்த காசு, இல்லனா அவன் இருந்து வாங்கின காசு, பி வந்து ஏட்ட வாங்கின காசுன்னு சொல்லலாம். அப்போ இந்த 66 என்ன சொல்லலாம், பி வந்து சிக்கு வித்த காசுன்னு சொல்லலாமா. அப்ப 66ங்கிறது செல்லிங் பிரைஸ் ஆஃப் பியா, என்ன சொல்லலாம், காஸ்ட் பிரைஸ் ஆஃப் சி. அப்ப சி வந்து வாங்கின காசா, அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் சி. தெளிவா, இது மட்டும் நமக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சம் ஈஸி தான். என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் 50 பார்ட் கொடுத்திருக்காங்களா, ஃபர்ஸ்ட் அருணோட இனிஷியல் காஸ்ட் பிரைஸ் 2000 கொடுத்திருக்காங்களா, அப்ப 1 பார்ட் என்ன வரும். 50 பார்ட் தான் எவ்வளவு, 2500 அப்படின்னா வந்து 1 பார்ட் எவ்வளவு வரும், 00 50 வருமா. சோ 1 பார்ட் 50 கேட்டிருக்கிறது, எவ்வளவு காசு கொடுத்து சி வந்து பீட்டா வாங்கியிருப்பாரு. அப்போ இதுதானே நம்ம சி வந்து வாங்கின காசு, அப்போ 66 பாட்டு தான் என்னன்னு வேணும். அப்போ 66 எழுது. சோ 66 into 50 போட்டா என்ன வரும், 0 50 30க்கு 0 மதி 3 50 3 33. சோ 3300 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. ஓகேவா, அப்ப என்ன அர்த்தம், 2500 ரூபாய் மொபைல 20% ப்ராஃபிட்ல ஏ பி கொடுத்திருப்பாரு, பீட்ட இருந்து இவரு 3300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு. இதுதான் இதோட கான்செப்ட். தெளிவா புரிஞ்சா, ஓகே நெக்ஸ்ட் சம் போலாம். சோ ஆறாவது சம் பார்க்கலாம். செல்லிங் ஏ கால்குலேட்டர் ஃபார் rupees 825, a man get 10% profit. While selling, a man put a sales tax is 12%. Find the selling price of a calculator after sales tax. So இந்த சம்முக்கு வந்து, இந்த சம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப என்ன பண்ணலாம்னா, இப்ப வந்து ஒரு கடையில வந்து நான் தான் ஒரு கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன், என்னோட ரீட்டைல இருந்து ஒரு மொபைல் வாங்குவேன். சப்போஸ் அந்த மொபைலோட விலை 20,000 வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவேன், 20,000 வாங்கிட்டேன். 20,000 வாங்கிட்டு அந்த மொபைல் என்ன செய்வேன், 25,000 ரூபான்னு சொல்லி நான் மார்க் பண்ணி வச்சிருவேன். அப்ப கஸ்டமர் ரேட் என்ன, 25, வாங்கினது 20, 25,000 மார்க் பண்ணி வச்சிட்டா, இதுல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிட்டா, 20,000 ரூபாய் செல்ல 25,000 விற்க, அப்ப இதுல ஒரு ப்ராஃபிட். மறுபடியும் என்ன பண்ணுவோம் வந்து, சேல்ஸ் டாக் அப்படிங்கிற சேல்ஸ் டாக்ஸ் நான் அதுல போடுவேன். எதுல போடுவேன், நான் 25,000 ஏற்றி வச்சிருக்கோம்ல அதுல போடுவேன். சோ அப்ப அங்க ஒரு ப்ராஃபிட். அப்ப என்ன அர்த்தம், வாங்கினதுல இருந்து ஒரு ப்ராஃபிட் மாதிரி நான் பிக்ஸ் பண்ணிடுவேன், அங்க இருந்து மறுபடியும் சேல்ஸ் ஆக ஒரு ப்ராஃபிட். இந்த ரெண்டு ப்ராஃபிட் இதுல சேரும். இதுதான் இதோட கான்செப்ட். சோ இந்த ரெண்டு கான்செப்ட் வச்சு தான் இந்த சம் நான் அப்ளை பண்ண போறேன். ஓகேவா, சரி சம் ரீட் பண்ணிக்கலாம். செல்லிங் ஏ கால்குலேட்டர் ஃபார் rupees 825, a man get 10% ப்ராஃபிட். அப்ப என்னது, 10% ப்ராஃபிட்டா, 10% என்னது 1/10. அப்ப ப்ராஃபிட் அப்போ என்ன பண்ணும், 10ல இருந்து 11க்கு போயிடும். இப்ப இது சிபி செல்லிங் பிரைஸ். அதான் நான் வந்து ஒரு மொபைல் ரீட்டைலர்ட்ட வாங்கி நான் வந்து ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதான் செல்லிங் பிரைஸ். இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க, while selling நான் விற்கும் போச்சுல man put the sales tax is 12%. சேல்ஸ் டாக்ஸ் எவ்வளவு போறேன்னா 12% சேல்ஸ் டாக்ஸ் போறேன். அப்போ 12% என்ன வரும், முன்னாங்க 12 25 நாள் 100, அப்போ 3/25 வந்திருக்கும். 3/25 ப்ராஃபிட் தானே. அப்ப என்ன ஆகும், 25ல இருந்து எங்க போயிருக்கும், 28க்கு போயிருக்குமா. சரியா, அப்ப இது வந்து செல்லிங் பிரைஸ் பிளஸ் டாக்ஸ் சேர்த்ததா. சரி, முதல்ல ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அந்த 25 இங்க போட்டுக்கலாம். சோ 25 இந்த 11 இங்க போட்டுக்கலாம். பெருக்கல் என்ன வரும், 250 into 275 784. இந்த மூணு என்னன்னு தெரியணும். இது வந்து சிபி. ஓகேவா, நான் வந்து இன்னொருத்தண்டு வாங்கின காசு வாங்கி என்ன பண்ணுவேன், திருப்பி அதை ஏத்தி வைப்பேன். அப்ப இது என்னது, செல்லிங் பிரைஸா இருக்குமா, ஏத்தி வச்சுட்டு மறுபடியும் சேல்ஸ் ஸ்டாக் போட்டிருப்பேன். அப்ப என்னது
இதுதான் இது செல்லிங் பிரைஸும் பிளஸ் டாக்ஸும் சேர்த்தது. ஓகேவா, புரிஞ்சா? என்ன கொடுத்திருக்கு, என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் கால்குலேட்டர் ஆஃப்டர் சேல்ஸ் டாக்ஸ். அப்போ இதுதான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரி, அது ஃபர்ஸ்ட் நம்ம இங்க ஏதாவது சால்வ் பண்ணிக்கலாம். ஏதாவது டேட்டா கொடுத்திருப்பாங்க. செல்லிங் ஏ கால்குலேட்டர் ஃபார் 825. அப்போ இந்த செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப செல்லிங் பார்ட் எவ்வளவு? 275 தான். எவ்வளவு? 825. ஒன் பார்ட் என்ன வரும்? 275 3 வரும். அப்போ ஒன் பார்ட் 3 கேட்டிருக்கிறது. செல்லிங் பிரைஸ் ஆஃப்டர் சேல்ஸ் டாக்ஸ். அப்போ 784 பார்ட். அப்போ என்ன வரும்? 784 into 3. நீங்க கால்குலேட்டர் உங்களுக்கு சால்வ் பண்ணீங்க என்ன வரும்னா 2352 rupees 2352 தான் வச்சிருப்பாங்க. புரிஞ்சா? நான் முதல்ல சொன்ன அந்த கான்செப்ட் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டீங்கன்னா இந்த சம் வந்து நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் மூவ் டு 7th sum. என்ன கொடுத்திருக்காங்க? ஜாக்கப் bought a scooter for a certain sum of money. He spent 10% of its value for repair and finally sell the profit of 20%. In this sale, he got rupees 1100 as a profit. Find the amount that he spent for repair. என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஜாக்கப்ங்கிறது ஒரு ஸ்கூட்டர் வாங்கியிருக்கிறாரு. அந்த ஸ்கூட்டர் வாங்கி அந்த ஸ்கூட்டர்ல இருந்து அந்த அமௌண்ட் இருக்கும்ல, ஸ்கூட்டர் வாங்கின அமௌண்ட், அதுல 10% ரிப்பேர் பண்ணதுக்கு செலவு பண்ணிருக்கிறாரு. செலவு பண்ணிட்டு அதை என்ன பண்ணிருக்காருன்னா 20% ப்ராஃபிட்ல இன்னொருத்தர் வித்திருக்கிறாரு. அப்படி விற்கும் போதுல அவருக்கு 1100 ரூபாய் வந்து லாபமா கிடைச்சு அப்படின்னா அவர் ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவு பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்கறான். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம். சோ எப்படி அப்ரோச் பண்ணலாம்? முதல்ல ஜாக்கப் எவ்வளவு அமௌண்ட் வாங்கினான்னு தெரியாதா, பட் he spent 10% of its value. அப்போ 10% என்னது? சோ 10% அப்படின்னா வந்து 1/10. அப்ப என்ன ஆகும்? அவர் வந்து செலவு தான் பண்ணிருக்காரு. அப்ப என்னது? அதிகமா போட்டிருக்காரு. அப்ப என்னது? எக்ஸ்ட்ரா போயிருக்கும். அப்போ 10ல இருந்து 11. என்ன அர்த்தம்? அவர் வாங்கின சிபி இது, பட் ஆனா இது என்னது? சிபி பிளஸ் ரிப்பேர் பண்ண அமௌண்ட். புரிஞ்சா? ரிப்பேர்னா என்ன? இப்ப 2000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்குறீங்க, 500 ரூபாய் செலவு பண்ணீங்க, 2500 தானே. அப்ப 2000ல இருந்து கூட தானே செய்யுது, 2500 ரூபாய் ஆகுதுல. அப்ப என்னது? 10 பார்ட்டுக்கு வாங்கியிருக்கிறாரு, பிளஸ் ஒரு பார்ட் என்ன பண்ணிருக்காரு? அது ரிப்பேர் பண்ணதுக்கு செலவு பண்ணிருக்காரு. என்ன சொல்லிருக்காங்க அடுத்து? செலவு பண்ணதுக்கு அப்புறமா அதை என்ன வச்சிருக்காரு? 20% ப்ராஃபிட்ல வச்சுட்டாரு. அப்ப 20% என்னது? 1/5. அப்போ 5 to 6 போமா? 5 to 6. அப்ப இது வந்து செல்லிங் பிரைஸ். சோ ஈக்குவல் பண்ணிக்கலாம். சோ 5 இங்க போட்டுக்கலாம், 11 இங்க போட்டுக்கலாம். என்ன வரும்? 5 50, 11 55, 66. அப்ப எழுதிக்கலாமா? சிபி பிளஸ் ரிப்பேர் பிளஸ் செல்லிங் பிரைஸ். சரி, என்ன கொடுத்திருக்காங்க அப்புறம்? In this sale he got rupees 1100 ப்ராஃபிட். 100 ப்ராஃபிட் என்னது? இது செல்லிங், இது வந்து செல்லுது, இதோட காஸ்ட் பிரைஸ். இப்ப இதான் அந்த காஸ்ட் பிரைஸ். இங்க எடுத்துட கூடாது. தப்பு எங்க நடக்கும்னா என்ன பண்ணுவாங்க? இந்த 50ல இருந்து 66 பார்த்துட்டு அதை கழிச்சு போட்டு ரேஷியோ எடுத்து பண்ணிடுவாங்க. தப்பு. வாங்கின அமௌண்ட் பிளஸ் அது கூட ரிப்பேர் பண்ண அமௌண்ட், இதுதான் இங்க இருந்தா செல் பண்ணுவாரு, இங்க இருந்து செல் பண்ண மாட்டாரு. ஒரு பார்ட்டியில போட்டிருக்காருல ரிப்பேர் பண்றதுக்கு, அப்ப இங்க இருந்தா பாக்கணும். சோ அப்ப இந்த ரெண்டுக்கு டிஃபரெண்ட் தானே ப்ராஃபிட்டா இருக்கும். 55 பார்ட் 66 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அப்ப இதான ப்ராஃபிட். அப்ப எவ்வளவு ப்ராஃபிட் வருது? 11 பார்ட் தானே ப்ராஃபிட்ங்க. 11 பார்ட் ப்ராஃபிட் தான் எவ்வளவு? 1100 ரூபாய். அப்படின்னா ஒன் பார்ட் என்ன வரும்? ஒன் பார்ட் வந்து 100 ரூபாய் கிடைக்குமா? ஒன் பார்ட் வந்து 100 ரூபாய். கேட்டிருக்குது ஃபைண்ட் தி அமௌண்ட் தட் he spent for repair. ரிப்பேருக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு? தெளிவா கவனிச்சுக்கோங்க. 50 பார்ட் தான் அவரோட சிபி, 55 பார்ட்ங்கிறது சிபி பிளஸ் ரிப்பேர். அப்ப பாருங்க, அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? சிபி இங்க இருக்கு. அப்ப சிபி 55 எப்படி எழுதலாம்? 55 வந்து 50 பிளஸ் 5 எழுதலாமா? 50 சிபினா ரிப்பேர் எவ்வளவு? ரிப்பேர் தான் 5. அப்ப 5 பார்ட் தானே வேணும். சோ 5 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 5 into 100 என்ன வரும்? rupees 500 தான் அவர் ரிப்பேர் பண்ண கொடுத்த அமௌண்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம். என்ன கொடுத்திருக்காங்க? if the selling price of a pen is 5/4 of its cost price, find profit percentage. சோ இந்த சம்ம பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். ஆனா இதுல வந்து ஒரு மேக்ஸிமம் எல்லாரும் ஒரு எரர் பண்ணுவாங்க. அந்த இடத்தை நான் நோட் பண்ணி காமிக்கிறேன். சம்ம மூலம் அப்ரோச் பண்ணலாம். if the selling price of a pen is 5/4 of its cost price, என்னது? 5/4 மூலம் எழுதிக்கணும். சரியா? என்னது? அந்த இந்த பிராக்ஷனுக்கு முன்னாடி என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. if the selling price of a pen, அப்ப இங்க முன்னாடி என்ன பண்ணணும்னா செல்லிங் பிரைஸ் எழுதிக்கோங்க.
ஃபிராக்ஷன் பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்க 5/4 ஆஃப் இஸ் காஸ்ட் பிரைஸ். அப்ப சிபிஏ போட்டுக்கோங்க. இப்படி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் நடக்காது. சம்ல என்ன பண்ணுவாங்க சிலவங்க, இப்ப என்ன அர்த்தம் இப்படி சாரி இப்ப என்ன அர்த்தம்னா இந்த முன்னாடி இருக்க பாட்டு இருக்குல்ல இதுதான் இந்த மேல உள்ள பாட்டுன்னு அர்த்தம். இந்த கீழே உள்ள பாட்டு இதுதான் கடைசி வர பாட்டுன்னு அர்த்தம். புரிஞ்ச இப்படிதான் நோட் பண்ணும். சம்ல என்ன பண்ணுவாங்க சிலவங்க சிபிஏ 4ன்னு வச்சுக்கிட்டு செல்லிங் பிரைஸ் 4ன்னு வச்சுட்டு சிபி 5 வச்சு சால்வ் பண்ணிடுவாங்க. தப்பு. எப்பவுமே இந்த பிராக்ஷனை கொடுக்கறதுக்கு வந்து இப்படி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளா இருக்கும். இப்போ என்ன இப்ப சால்வ் பண்றோம் ஃபைன் ப்ராஃபிட். இப்போ சிபி என்னது சிபி 4, செல்லிங் பிரைஸ் என்னது செல்லிங் பிரைஸ் 5. அப்ப என்னது 4 பார்ட்ல இருந்து 5 பார்ட் வச்சிருக்கோம். அப்ப என்னது ப்ராஃபிட் ஒரு பார்ட்டா என்ன வரும் 1/4 × 100 என்ன வரும் 25% ப்ராஃபிட். இங்கதான் அது இங்க மட்டும் மிஸ்டேக் விட்டுற கூடாது. இப்படி எழுதிக்கிட்டு முன்னாடி உள்ளதை முன்னாடி எழுதுறீங்க, பின்னாடி பின்னாடி எழுதுறீங்க. அப்ப மேல இருக்கிறது தான் அதோட ஃபர்ஸ்ட் எழுதின பார்ட், கீழே இருக்கிறது வந்து செகண்ட் எழுதின பார்ட். இதை மட்டும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணனா சம்ஸ் ஈஸியா வந்துடும். சில சம்ல என்ன பண்ணுவாங்கன்னா the cost price of a pen is 5/4 ஆஃப் செல்லிங் பிரைஸ் அப்படி கொடுத்துருவாங்க. அப்ப என்ன செல்லிங் பிரைஸ் 4, காஸ்ட் பிரைஸ் 5. சோ அதை மட்டும் நீங்க தெளிவா மிஸ்டேக் பண்ணனா சம் ஈஸியா போடலாம். ஓகே, மூவ் டு தி நெக்ஸ்ட் சம். 9th சம் என்னது, a man gain 25% by selling a bag. If he sell it at double the price, the percentage of profit will be. So என்னன்னா a man gain 25% by selling a price. அப்ப 25% என்னது 1/4. அப்ப ப்ராஃபிட் அப்போ 4 to 5 க்கு போயிருக்கும். அதானே சிபி எஸ்பி. அது என்ன கொடுத்திருக்காங்க ஸ்டேட்மென்ட், if he sells it at double the price, பிரைஸோட செல்லிங் பிரைஸ் வந்து டபுள் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் காஸ்ட் பிரைஸ் அப்படியே எழுதிக்கணும், செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கான் டபுள் ஆயிருக்கும். அப்ப என்ன வரும் 5 × 2 என்ன வரும் 10 ஆயிருக்கு. புரிஞ்சா? சோ செல்லிங் பிரைஸ் டபுள் பண்ண வச்சிருக்காங்க, காஸ்ட் பிரைஸ் அப்படியே தான் இருக்கும். சோ இப்ப பாருங்க சிபி 4 எஸ்பி 10. அப்ப ப்ராஃபிட் என்னது 6 கேட்டிருக்குது ப்ராஃபிட். அப்ப என்னது 6/4 × 100. அப்போ 25 4 100, 25 6 வந்து 150. அப்ப 150% வந்து ப்ராஃபிட். ஓகேவா? ஓகே, மூவ் டு தி லாஸ்ட் சம். இந்த செஷனோட கடைசி சம் என்னது, if the cost price of 10 pen is equal to selling price of 8 pen, the gain percentage is what? இந்த சம் எப்படி சால்வ் பண்ணனும் அப்படினா உங்களுக்கு எழுதிக்கோங்க. CP of 10 அப்போ CP of 10 அர்த்தம் equal to selling price of 8 பென்னா அப்போ SP of 8 இப்படி எழுதிக்கோங்க. என்ன அர்த்தம் 10 பென்னோட காஸ்ட் பிரைஸ் தான் 8 பென்னோட செல்லிங் பிரைஸ் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. சரி, இத வந்து கேன்சல் பண்ணலாமா? 4 2 8 2 10. சரி, இப்போ CP by SP ஃபார்ம் எழுதிக்கலாம். இல்லனா SP by CP எப்படி எழுதிக்கலாம்? CP by SP ன்னு போட்டுக்கறேன். இப்போ CP by SP ரேஷியோ என்ன வரும்? சோ CP by SP அப்போ 4/5 ன்னு வருமா? என்ன அர்த்தம் 4 இருந்த பார்ட் 5 வச்சிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் ஒரு பார்ட் லாபமா 1/4 = 25% ப்ராஃபிட். சரிவா? சோ இந்த செஷன்ல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் 10 டிஃபரண்டான பேசிக் சம் சால்வ் பண்ணிருக்கோமா? சோ இத நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது ஒரு புக்ஸ் எடுத்து நீங்க பேசிக்கான சம்ஸ் வந்து தெளிவா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேசிக்ஸ் நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால வந்து ஃபர்தரா சம்ஸ் போட முடியும். ஓகேவா? சோ ட்ரிக்ஸை மட்டும் நம்பாதீங்க, பேசிக் நம்பிட்டு போங்க. அப்படின்னா தான் மேக்ஸ் வந்து தரவா போட முடியும். ஓகே, சோ நெக்ஸ்ட் சம்ல வந்து ஒரு டிஃபரண்டான டாபிக்ல வந்து உங்களை மீட் பண்றேன். பாய்.